பாஜக பாராளுமன்ற தேர்தலுக்காக பலவீன மாணவர்களை தேடி அலைவதாகவும் பாஜக சர்வாதிகார அரசாக செயல்படுவதாகவும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் 78வது ஆண்டு நினைவு தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் சிங்காரவேலரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறுகையில், பாஜக அரசு சர்வாதிகார அரசாக செயல்படுவதாகவும் இந்திய அளவில் யாரும் இல்லை என நினைப்பதாகவும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் நல்ல பாடம் போற்றுவார்கள் என்றும் மேலும் பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுமா என ஐயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற இந்தியா கூட்டணி பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தும் சம்பவம் பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என அறிவித்தும் நிரந்தரமாக இலங்கை கடற்படை தாக்குதலை நிறுத்த பாஜக அரசு முயற்சி எடுக்கவில்லை எனவும் தற்பொழுது இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவில் இருக்கும்போது நிரந்தர தீர்வு காண பாஜக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தனித்து விடப்பட்டுள்ளதாகவும் யாரும் அவருடன் சேருவதற்கு தயாராக இல்லை, அவர்களுடன் சேர்ந்தால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் யாரும் கூட்டணி சேர விரும்பவில்லை எனவும் பாஜக ஒரு அணி என்பதை காண்பிப்பதற்காக பலவீனமானவர்களை தேடி அலைகின்றனர், இதில் பலகீனமானவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. அதனால் மீண்டும் மோடி ஆட்சியில் அமர வைக்க மக்கள் விரும்பவில்லை. அதனால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன் என்கிற நினைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு நாட்டு மக்கள் நல்ல பாடம் புகுட்டுவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஜனநாயக முறையில் நடைபெறுமா என்பதே இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஜனநாயக முறையில் நடத்துவார்களா அல்லது தங்களுக்குள்ள அதிகாரம், ஏன்னா இன்றைக்கு அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்றவர்களை வென்றதாகவும் வென்றவர்களை தோற்றதாகவும் வெறும் அறிவிப்பு செய்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்களா என்பன போன்ற ஐயப்பாடுகள் எழுகிறது. என்னது சண்டிகார் மாநகர மேயர் தேர்தலில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தோம். அதே மாதிரி டெல்லியில் நடைபெற்ற மாநகர மேயர் தேர்தலிலும் உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் தேர்தல் நடைபெற்றது. சண்டிகார் தேர்தல் குறித்து குறிப்பிடுகிற பொழுது ஜனநாயக படுகொலை என்று உச்சநீதிமன்றமே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான போக்கு நிலவுகிறது. இந்த அபாயகரமான போக்கிலிருந்து நாட்டை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற நாட்டு மக்கள் ஒருங்கிணைந்து செயலாற்றி இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்ய வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக பலமாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்று இந்த தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்த அணி எங்களுடைய அணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் அணிக்கு வரலாம், நாங்கள் கதவை திறந்துலாம் வச்சுருக்கலாம் சொல்லி திரும்ப சொல்கிறாங்க. இந்த அணியில் இருப்பவர்கள் யாரும் விலக வேண்டிய அவசியமோ தேவையோ இயலாது. ஏனென்றால் இது கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அணி, அந்த கொள்கை வெற்றிக்காக பாடுபடுகிற அணி. ஆகவே இதை தொடர்ந்து நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மீனவர்கள் உலகத்திலேயே எந்த தொழிலாளருக்கும் இல்லாத மிக மோசமான நிலைமை என்பது தமிழக மீனவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக அவருடைய தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை, உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒன்றிய அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவருடைய நலன் பாதுகாக்கப்படும் என்கிற வாக்குறுதியை
2014 மோடி கூறினார், 2019 கூறினார். ஆனால் இன்று வரையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இவ்வளவுக்கும் ஒன்றிய அரசு இலங்கை அரசாங்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக மீனவர்கள் இப்படி கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள். தமிழக மீனவர்கள் வலைகள் பறிக்கப்படுகிறது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. தமிழக மீனவருடைய படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை கொண்டு சென்று அது அங்கு தேசுடைமையாக்கப்படுகிற கொடூரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு ஒரு பெயரளவுக்குத்தான் இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்கிற முடிவுக்கு அது வரவில்லை. உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறது, ஏன் இப்படி ஒரு நிரந்தர தீர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என மிக கடுமையாக உயர்நீதிமன்றம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. நிரந்தர தீர்வுக்குள்ள இந்த உறவை பயன்படுத்தி இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான அரசியல் ரீதியான அந்த உறவை நல்லுறவை பயன்படுத்தி நிரந்தர தீர்வை எட்டுவதற்குரிய நடவடிக்கையை ஒன்றிய அரசு தாமதிக்காமல் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, தனி கட்சியாக ஒதுக்கப்பட்டு விட்டது. யாரோடையும் பாஜகவோட யாரும் சேருவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் அவர்களை பாதிக்க முடியாது, தன்னையும் பாதிக்கும் அப்படிங்கிற நிலையில் யாரும் சேருவதாக இல்லை. அதனால் யாரையாவது சேர்த்து ஒரு அணி என்றதை காண்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதில் பலவீனமானவர்களை தேடி அலைகிறார்கள். அந்த பலவீனமானவர்கள் அங்கே போய் சேரலாம். கருத்து கணிப்பு பார்த்தேன், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் அடித்து வைக்கும், கேரளா இந்தியா கூட்டணி வைக்கும், இந்த மாதிரி பல இடங்கள் சொல்லியிருக்காங்க. சில வேறு பல மாநிலங்களில் வேறு மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்து கணிப்பின் மூலமாகவே முடிவுக்கு வந்துவிட முடியாது. எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அது சாதகமாக பாதகமாக எந்த முடிவாக இருந்தாலும் அதை வைத்தே முடிவெடுத்து விட முடியாது. ஒரு தொடக்க கருத்து கணிப்பாக இது அறிவிக்கப்பட்டிருக்குது. ஒரு கருத்து கணிப்பு ஒரு பத்திரிகையோ அல்லது ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஒரு செய்தி நிறுவனமோ நடத்துகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள மக்களை தான் பார்க்க முடியும். இந்த தொகுதியில் உள்ள வாக்காளர் அத்தனை பேரையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, முடியவும் முடியாது, இயலாது. ஒரு 1000 பேரை பார்க்குறாங்கன்னா அந்த 1000 பேர் யாரையோ ஒரு 1000 பேரை பார்க்குறாங்க. அந்த 1000 பேரும் இயல்பாகவே திமுகவுக்கு ஆதரவான கருத்து சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்கலாம், அல்லது இயல்பாக அவங்களுடைய நிலையிலிருந்து பாஜகவுக்கு ஆதரவான கருத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அப்போ அதை ஒரு முடிவாக்கி அதை ஒரு கருத்து கணிப்புன்னு அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் தேர்தல் காலம் இருக்குது, தேர்தல் நடத்துவதற்கான காலம் இன்னும் இருக்குது. இடையில் இப்போ 16ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் அறிவிச்சிருக்குது. மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நாடு தழுவிய ஒரு வேலைநிறுத்தம், ஸ்ட்ரைக்கு, மறியல் இப்படிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி பல போராட்டங்களை நாடு சந்திக்க வேண்டிய சூழலில் இந்த முறை கடந்த 10 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடி அரசாங்கம் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, வங்கியில் 15 லட்ச ரூபா வர வைப்பது போன்ற எந்த வாக்கும் நிறைவேற்றவில்லை என்கிற அடிப்படையில் மீண்டும் மோடி தலைமையிலான ஒரு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.